நெஜன் லைஃப்ல நல்லவனா இருந்தோம் அப்படின்னா ஒரு பொண்டாட்டி தான். ஓகே, கெட்டவனா இருந்தோம் அப்படின்னா இதுக்கு சம்பந்தமே இல்ல. நல்லா இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்கும். யாரா அவரு நமக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். வணக்கம். வணக்கம். எனக்கு எந்த சீரியல் பார்த்தாலும் இங்க திரும்பினாலும் தாங்கள் தான், அங்க திரும்பினாலும் தாங்கள் தான். இப்பயும் நீங்க எல்லா இடத்துலயும் தெரிய போறீங்க. ஸோ அண்ணாமலை குடும்பம் மூலமா அந்த அட்டை நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட இந்த ஃபேமிலினா ஸ்கூல் அது டைலாக் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஸ்கூல்லலாம் எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம், அதே மாதிரி தான் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்றது. அது எல்லா குடும்பத்திலும் ஆட்டோல அதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகே, ஸோ அண்ணாமலை குடும்பம் சீரியல் லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இது மற்ற நீங்கள் நடிச்ச சீரியலில் இது என்ன டிஃபரன்ஸான ஒரு விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சொல்ல போனோம் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜி தமிழுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா ப்ரொடியூசர் இசை சார் அண்ட் நீலிமா வந்து நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்டில் எனக்கு அன்னியாக பண்ணாங்க, நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் என்னோட பேராக பண்ணாங்க. இதில் வந்து அவங்க ப்ரொடக்ஷன்லேயே நான் நடிச்சிட்டு இருக்கேன். அதனால இட்ஸ் அ வெரி லாங் ஜேர்னி எங்களுக்கு. அது ஐ ஆம் வெரி ஹாப்பி. அண்ட் அண்ணாமலை குடும்பம் சொன்ன மாதிரி எதில் நான் நீங்கள் நல்லவனா பார்த்துருக்கீங்க. ஸோ இதுலையும் என்றைக்குமே நல்லவன் கிடையாது. நல்லதும் கிடையாதா? எப்பங்க நல்லவனா காட்டியிருக்காங்க? நானும் எப்ப நல்லவனா இருக்கிறது இல்ல. இது எப்படி எவ்வளவு நாள் தான் நானும் கெட்டவனாவே இருக்கிறது, கொஞ்சம் நல்லவனா காமிங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. பட் இட்ஸ் குட். எனக்கு கெட்டவனா பண்றது ஐ மீன் நெகட்டிவா பண்றது ரொம்ப சந்தோஷம். அண்ட் மெயின் இந்த மாதிரி இந்த பிரஸ் மீட் அதெல்லாம் வந்து ஒன்லி நம்ம அந்த மூவிஸ் அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய லெவல்ல இந்த மாதிரி ஒரு லான்ச்சுக்கு வந்து அந்த போஸ்டர் ரிலீஸ் அண்ட் இதெல்லாம் பண்ணும்போது வி ஆர் லைக் சோ ஹாப்பி. எதனால வந்து நெகட்டிவ் ரோல் உங்களுக்கு பண்றதுக்கு பிடிச்சிருக்கு அதை சொல்லுங்க. நெகட்டிவ்லன்னா ஐ மீன் ஆஸ் அன் ஆக்டர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ரோல்ஸ் அப்படின்னா வந்து யூ ஹேவ் அ ஸ்கோப் ஃபார் ஆக்டிங். நீங்க வந்து எனி எமோஷன் நீங்க வந்து அங்க காமிச்சிடலாம். நீங்க வந்து அந்த ஒரு சாடிசம் ஆகட்டும், அந்த சைக்கோசம் ஆகட்டும், அந்த ஒரு அதான் அந்த வெறி எது வேணா நீங்க காமிச்சிடலாம். அதே நீங்க பாசிட்டிவா பண்ணிட்டீங்கன்னா எது நீங்க வந்து ஆமா ஆமா அப்படியா இல்ல கண்ணு ஆஸ் யூஷுவல் ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலா போயிட்டோம். வீட்டுல ஹஸ்பண்ட்லாம் எப்படி இருப்பாங்க? ஆமா ஆமா இதேதான் ஆமா ஆமா அதான். ஸோ இது வந்து எல்லார் குடுமையும் நம்ம கையில இருக்குல்ல. இந்த ஒரு குடுமி விட்டோம்னா இன்னொரு குடுமி கையில இருக்கு. ஸோ அந்த ஒரு ஜாலியா அடிச்சு பிடிச்சு எறிகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த சீரியல்ல நெஜன் லைஃப்ல நல்லவனா இருந்தோம் அப்படின்னா ஒரு பொண்டாட்டி தான். ஓகே, கெட்டவனா இருந்தோம் அப்படின்னா இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. இது ப்ரோமோல போட்டுட்டு அவர் ஏதாவது கற்பனை சொன்னாரா எனக்கு தெரியாது. கற்பனை சொல்ல மாட்டீங்களா? ஓகே, ஸோ அண்ட் வந்து உங்களுக்கு சினிமாலையும் நிறையா நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் சினிமாவில் நான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைகள் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னும் சரி நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சினிமாவில் பண்ணால் கூட எனக்கு வந்து அந்த ஒரு மெயின் அந்த நெகட்டிவ் அவ்வளோ அந்த ஒரு சைக்கோ எப்படி நம்மளுக்கு எனக்கு எப்பவுமே அந்த அந்த ஒரு இடம் பிடிக்கணும்னு சொல்லி தான் எனக்கு வந்து எல்லாருமே கேட்டிருக்காங்க, சார் நல்லா இருக்கீங்களா பார்க்குறது ஹீரோவா பண்ணலாமே. எனக்கு வந்து ரகுவரன், பிரகாஷ்ராஜ், இப்போ வந்து நெக்ஸ்ட் இதுல அர்ஜுன் தாஸ் அப்படின்னு அந்த அந்த ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடம் நம்ம பிடிக்கணும். அவள் தான் அந்த ஒரு நெகட்டிவ் கோர் நெகட்டிவ் பண்ணணும். அவ்வளோ வெறி அப்படியே ரத்தம் தெரிக்க தெரிக்க இது வந்து லோகேஷன் பார்த்தா நல்லா இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, யாரா அவரு நமக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கினோட தங்கத்தை தூக்கிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ அண்ணாமலைக்கு ரொம்ப பாசிட்டிவாக போகணும்னு சொல்லிட்டு சொந்தமாக கேட்டுக்கிறேன். அண்ட் சீரியல் பார்க்கும்போது தெரியுது இது வந்து ஃபேமிலி ஓரியன்டான ஃபிலிம். எல்லாம் நான் பார்க்கறது நெகட்டிவ் தான், ஆனால் சீரியல் பாசிட்டிவாக போயிடும். நோட் பண்ணுங்களா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சீரியல் வந்து கூட்டு குடும்பத்தை முன்னிறுத்துறதா ஒரு தீமில் தான் நாங்கள் ப்ரோமோவில் பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மேரேஜ் மார்க்கெட் எப்படி மாறி இருக்குன்னா எல்லாருமே தனி கொடுத்தனம் தான் வேணும், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அதை நோக்கி தான் போகிறாங்க. காலம் அப்படி மாறிடுச்சு. அகெயின் கூட்டு குடும்பம் முன்னிறுத்துறதுக்கான காரணம் வந்து இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விமர்சனம் இருக்குது அப்படிங்கிறதுனாலயா எதனாலன்னு கேட்குறோம். நான் 18 வருஷம் கூட்டு குடும்பத்தில் இருந்திருக்கேன். என்னோடய மாமியார் 22 தான் தவறுனாங்க. 2008 எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ 2008 22 வரைக்கும் ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்ததால் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஒன்று. ரெண்டாவது, எந்த ஒரு விஷயத்தை அடுத்த தலைமுறை மறக்குதோ அதை திரும்ப எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. அது மீடியாவோட கடமை. ஒரு ஃபிக்ஷன் மூலிமா அது நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னா
நத்திங் பெட்டர் தென் தட். அதனால தான் நாங்கள் வந்து இப்படி ஒரு லைனை சூஸ் பண்ணோம். எங்களுக்கு சேனல் இப்படி ஒரு விஷயத்தை ப்ரப்போஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிட்டதுக்கும் ஒரு பர்சனல் ரீசன் இருக்குது. தேங்க்யூ. நீலிமா மேம் ஹாய், வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக இந்த சீரியல் வந்து உம்மடி குடும்பம் அப்படிங்கிற தெலுங்கு சீரியலோட ரீமேக் அப்படிங்கிற கேள்விப்பட்ட உண்மையாது சார்? அதனுடைய தழுவல் தான் இது. ஆனால் அப்படியே எடுத்து நம்ம இங்கே பண்ண முடியாது. ஏன்னா நிறைய 2 இடங்களுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது அப்படியே எடுத்து நாங்கள் பண்ணலை. அதனுடைய ஒரு கதையம்சத்தை எடுத்துட்டு நமக்கு இங்கே நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அதை நாங்கள் மாற்றி அமைச்சு பண்ணியிருக்கோம். அது நீங்கள் தமிழ்லேயே பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே தமிழ் சினிமாவில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, தெலுங்குல நிறையா வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. தமிழில் வந்து மிகப்பெரிய இயக்குநர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய சர்ச்சைகள் உருவாகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப நீங்கள் தெலுங்குல எடுக்க எந்த காரணம்? சார், தொடர் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கதை நம்ம சொல்ல போகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது பெங்காலியில் வந்தாலும் சரி, ஹிந்தியில் வந்தாலும் சரி, ஒரு நல்ல கருத்தை ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த கருத்தை நம்ம மக்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுல வந்து எந்த ஒரு தவறும் இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. டெஃபினட்டாக இந்த மாதிரி கதைகள் தேவை. அது எந்த மொழியில் வந்திருந்தாலும் நம்ம மொழியில் நம்ம மக்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இது மாதிரி அண்ணாமலைங்கிற பவர்ஃபுல்லான நேம் வந்து மோஸ்ட்லி ஜென்ஸுக்கு தான் வைப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ சீரியல்னால பொதுவாக வந்து பெண்களுக்காக உள்ளது தான். அப்படிங்கிற போது அண்ணாமலைங்கிற டைட்டில் எதுக்கு ஆண்கள் சார்ந்து வைக்கணும்? ஆண்கள் சார்ந்து இல்லை, இவங்க தான் இல்லை, அண்ணாமலை. அவங்க பேர் எனக்கு புரியுது. ஸோ பெண்கள் தான் மெயினாக சீரியல்னால அப்படிங்கிற பட்சத்தில் அண்ணாமலைங்கிறது இப்போ எனக்கு வந்த பிறகு தான் தெரியுது அண்ணாமலைங்கிற லேடி கேரக்டர் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக எதுக்காக ஏற்கனவே ஒரு அண்ணாமலை இருந்து அந்த அண்ணாமலையை பயங்கரமாக பார்த்து ரசித்த மக்களுங்கிறதால ரொம்ப தைரியமாகவே நாங்கள் அந்த பேரை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இட்ஸ் அ வெரி பிக் பவர்ஃபுல் நேமுங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி மலடா அப்படிங்கிறதுக்கு மலை அண்ணாமலை தான். ஆமாம், ஜீ தமிழோட ஒரு அண்ணாமலை இவங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய் மேம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்த சீரியல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் ஏன் நடிக்கலை? ஏன்னா நீங்கள் நிறையா ஐ லவ் தட் கொஸ்டின். கரெக்ட்ல. நான் ஏன் நடிக்கலை இசைவாணன் சார், நான் ஏன் நடிக்கலை? இல்லைங்க, நாங்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி நாங்கள் பார்த்தோம். அண்ணாமலையை இவங்களை தவிர எங்களால் வேறு யாரையுமே யோசிக்க முடியல. என்னால் என்னையவே யோசிக்க முடியல. ஷீ இஸ் அமேசிங், டெய்லர் மேட். நாளைக்கு நீங்கள் அண்ணாமலை அப்படின்னு பேர் வேறு எங்கே கேட்டால் கூட இவங்களோட முகம்தான் உங்களுக்கு வந்து நிற்கும். ஐ ப்ராமிஸ் ஆன் தட். தட்ஸ் த கோர் ரீசன் பிஹைண்ட் இட். பட் ஓரத்தில் உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கா? நம்ம நடிச்சிருக்கலாம், ஏன்னா இது ஒரு குடும்பம் ரீதியான ஒரு படம், ஒரு சீரியலாக இருக்குது அப்படின்னும் போது. இல்லைங்க, அப்படி எதுவுமே இல்லை. ஓகே. இந்த அண்ணாமலை அப்படின்ற டைட்டில் ஆல்ரெடி வந்து ராதிகா மேமுடைய சீரியல். அது ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? காரணம் இருக்கா? என் வாழ்க்கைக்கு அவங்க தாங்க இன்ஸ்பிரேஷன். அதனால எங்களோட முதல் தொடரோட பேர் கூட பார்த்தீங்கன்னா நிறமாறாத பூக்கள்னு தான் அமைஞ்சுது. அதுவுமே மேடமோட ப்ராஜெக்ட் தான், எனக்கு அப்புறம் தான் தெரியும். ஐ திங்க் அந்த தொடர்புங்கிறது இட்ஸ் யூனிவர்சல் கனெக்ட்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பெருமையாக அதை எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. ஓகே. ஹாய். ஆக்சுவலாக நிறைய சேனல்ஸில் நிறைய சீரியல்ஸ் போயிட்டுருக்கு, ஃபேமிலி ஓரியன்டாக நிறைய போயிட்டுருக்கு. ஆனால் the show, the launch on the, and in the show, we are not fighting or competing against any show. We support, no, we want to get a complete, with our, strengthen our afternoon bands, create a flagship franchises in the afternoon. We already have 2 originals, third original is part of the content strategy to come out with a relatable stories, which are stories which are rich, and our need gap iruknaatla or scalability yet get more in terms of engagement. This show we are confident will improve with the strong story line like this, where our engagement ratio will be much better, or obviously audience engagement will be far higher. So we expect a much improved time spent for the show, which should also our objective is to be a slot leader over the period of time, and that's why such a very strong show in the afternoon. Yeah. வில்லி கேரக்டர் ஜாலியாக பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனால் இப்போ வீட்டில் பார்க்குற பெரியவங்கெல்லாம் வில்லி எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா பர்சனலாகவே எடுத்துக்கிறாங்க. பார் இப்படி பண்ணுறா பார் அப்படிங்கிற மாதிரி பர்சனலாக எடுத்துகிட்டு அவங்க மேலே இந்த பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் யோசிச்சிங்களா? லைக் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி? இதுக்கு முன்னாடியுமே நான் இந்த மாதிரி சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம போயிட்டு இருக்கும்போது ஃபேமிலியோட போனாலே இந்த பையனோட பொண்டாட்டி அப்படின்னு எங்கள் அம்மா அப்பா முன்னாடிலாம் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நெகட்டிவாக ஏதாவது கேரக்டர்ஸ்லாம் பண்ணுறப்போ அஃப்கோர்ஸ் நம்ம ஃபேமிலி முன்னாடி எங்கே இருக்காங்கன்னு பார்க்காமலாம் கேட்பாங்க. பட் அதெல்லாம் எனக்கு வேணும் தான்.
அது கூட பண்ணலன்னா அப்புறம் இந்த கேரக்டர் பண்ணி நான் சூப்பராக இருக்கேம்மா அழகாக இருக்கேம்மா அது இல்லை நீலாம் ஒரு பொண்ணா அப்படின்னு கேட்டால் தான் எனக்கு அது ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து நான் வரவேற்கத்தக்கதாக இருக்குது. நன்றி. ஆக்சுவலாக இந்த சீரியலுக்கான டைமிங் 2:30 PM போட்டிருக்கீங்க. நைட் ஸ்லாட் எதுவும் கிடைக்கலையா உங்களுக்கு? ஏன்னா நைட்டில் கொஞ்சம் வியூவர்ஸ் அதிகமாக கிடைப்பாங்களா உங்களுக்கு? Coming, you talking about prime time? Yes. No, that's a little valid question. Actually, Thank you so much. Thank you so much. Sir, I would like to know that too. ஒரு content strategy பண்ணுறது it's not about obviously ஒரு ஷோவோட ஒரு strengths and what the show and the show நம்மளுக்கு பண்ணுறது தான் முக்கியம். and the slotting is always basis that இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜீ தமிழில் 4 புது சீரியல்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ரீசன்ட் பாஸ்ட் டைம் ஒரு பாரிஜாதம், ஒரு அயலி, ஒரு சின்ன சிறுக்கிளியே, திருமாங்கல்யம் இப்போ தான் 2 weeks back we launched it also. So there is a different content strategy. Definitely, so it depends on the storylines, depends on the strength, depends on நம்ம என்ன அச்சீவ் பண்ணுறோம்னு நினைக்கிறத பொறுத்து. We want to, the entire story of bringing the show in the afternoon is want to take a leadership in the non-print empire. அதில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அங்கே ஒரு audience space இருக்குது, profile of audience இருக்குது. This shows appeals to these family audience there, which is there both urban and rural point of view. And there is huge scope channel also on a larger அந்த ஒரு கண்ணோட்டத்தில் மட்டுமே it has been slotted. Hope I answered your question too. You did, sir. இல்லைங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து இந்த கேள்வி என்கிட்ட கேட்டதால ஐம் டெல்லிங் யூ. நான் ப்ரைம் டைம்ங்கிறத தாண்டி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை நம்ம எந்தளவுக்கு ஜென்யூனாக பண்ணியிருக்கோம், எந்தளவுக்கு கரெக்டாக பண்ணியிருக்கோம், எந்தளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோங்கிறத பொறுத்து தான் எங்களுக்கு சேனலோட ஒரு கனெக்டிவிட்டி க்ரியேட் ஆகும். Once we deliver the best to the network, I'm very confident that prime time is not very far for us. You know, we would like to start from here and definitely go there, definitely go to ZEE5, definitely if given a chance go to ZEE3 also. Thank you. இல்லை ஆக்சுவலாக நான் அந்த கேள்வி கேட்க காரணமே சீரியல் அப்படின்னாலே பெண்கள் தான் பார்ப்பாங்க, இதுவும் ஆஃப்டர்நூன் டைம் போடுறீங்க அவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க. ஒரு 70 மேலே போட்டிங்கன்னா ஜென்ஸும் வேலை விட்டு வந்து பார்ப்பாங்களா? அது உங்களுக்கு தான் ஓடிடி இப்போ இருக்கே, ZEE5ல பார்க்கலாமே. பட் வீட்டில் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அது கொஞ்சம். ஆக்சுவலாக 1992 சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த அண்ணாமலைன்னு படம் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து மெயின் ரோலாக இதாக இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து அப்புறம் எலெக்ஷனில் வந்து ஒரு பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்துச்சு அந்த சைக்கிள் சின்னம் இல்லையா? இப்போ இந்த படத்தை ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பைக் இதை காட்டியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சைக்கிளுக்கும் இந்த பைக்குக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அண்ணாமலை? அந்த சைக்கிளுக்கும் இந்த பைக்குக்கும் கனெக்ட் இல்லை, ஆனால் இந்த பைக்குக்கும் அண்ணாமலைக்கும் கனெக்ட் இருக்குது. ஏன்னா அண்ணாமலை வந்து அவங்களோட தொழிலை ஆரம்பிக்கும் போது அந்த 2 வீலரில் புடவைகளை எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக விற்று அதிலிருந்து வளர்ந்த ஒரு மிகப்பெரிய விஸ்வரூப வளர்ச்சி தான் இன்றைக்கி அண்ணாமலை சில்க்ஸ் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கதைக்களத்தில் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். அதுக்காக தான் அந்த பைக். ஸோ அதில் அண்ணாமலை வந்து பால் விற்று பெரிய ஆள் ஆன மாதிரியா? எஸ், இவங்க பட்டு புடவை விற்று பெரிய ஆள் ஆகி இப்போ அண்ணாமலை சில்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர். தீபிகா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு குடும்பத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொதுவாகவே கூட்டு குடும்பங்கள் வந்து இன்றைக்கி பிரிகிறதுக்கு வந்து மெயின் காரணமாக பெண்களையும் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இது உங்கள் பார்வையில் எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் தான் இந்த குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி ப்ரொமோலாம் இருக்குது, அதான் கேட்குறேன். இது வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது, நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. இப்போது அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே அதுக்கு வந்து காரணம் தான். இப்போ அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, மாமியார், மாமனார், கணவன், மனைவி, குழந்தைங்கன்னு ஒவ்வொருத்தருக்குமே நம்ம சொல்லலாம். இப்போ குழந்தைக்கு ஸ்கூல் வந்து எனக்கு இங்கே பக்கமாக இல்லை, அங்கே போகணுன்றது ஒரு ரீசனாக இருக்கும். இல்லை அப்படின்னா அங்கே பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சிக்காம கூட இருப்பாங்க. இங்கே 2 பேர் வேலைக்கு போகணும் அப்படின்றது இல்லை ஒருத்தர் வேலைக்கு போகக்கூடாது, குழந்தைங்கள வீட்டிலேருந்து பார்க்கணுன்றது ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கலாம். பர்டிகுலராக அது பெண்கள்னு சொல்ல முடியாது. இங்கே நிறைய ஆண்களுமே வந்து பேலன்ஸ் பண்ணுறதுலேயும் சில விஷயங்கள் மிஸ் பண்ணுறாங்க, மனைவிக்கும் தாய்க்குமான பேலன்ஸ்லாம். ஸோ பர்டிகுலராக ஒருத்தரை சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். பட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு. அது பீஸ்ஃபுல்லாக இருந்தால் சந்தோஷம். எனக்கு எங்கே இருந்தாலும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்குமே ஹீரோயினாக நடிக்கணும் அப்படின்னும் போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏன் வில்லியாக நடிக்கும் போது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட், அப்படியே ஒரு மாதிரி பேனிக் ஆகி சொல்கிறீங்களே? அப்படியே தெரியுதா? ஸோ எனக்கும் இப்போ ஹீரோயினாக கொடுத்தா நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டேன், கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். ஸோ கிடைச்சது வந்து வில்லியாக தான் கிடைச்சிது. எது கிடைக்குதோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்க வேண்டியதான். அதை நம்ம வந்து பார்த்துட்டு ஓ இவ்வளோ சூப்பராக கூட வில்லியாக பண்ணலாமா, அப்போ நம்மளும் இனிமேல் வில்லியாக பண்ணலான்னு வெண்ணிலா நினச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான்.
ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ்.